அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம். அதுவும் வெள்ளிக்கிழமையோட வந்திருக்கக்கூடிய பிரதோஷம். இந்த இலையோடு நம்ம வெள்ளை முச்சையும் சேர்த்து வீட்டுல வைக்கின்ற போது வீட்டுல வந்துட்டு பணம், செல்வம் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு தானாக தேடி வர ஆரம்பிக்கும். அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு பிரதோஷம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகும் அமாவாசைக்கு பிறகும் திரியோதசி திதி வரும். அப்படி வரக்கூடிய அந்த திரியோதசி திதி தான் பிரதோஷம். அது இந்த திரியோதசி திதி வரக்கூடிய அந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் மாலை 4:30 மணியில இருந்து 6 மணி வரை உள்ள அந்த 1.5 மணி நேரம் தான் வந்துட்டு பிரதோஷ காலம்னு அழைக்கப்படுது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பிரதோஷமும் தேய்பிறை பிரதோஷம்னு 2 விதமான பிரதோஷங்கள் வரும். அதுல நமக்கு ஜூன் 12ஆம் தேதி இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய தேய்பிறை பிரதோஷம் வந்திருக்கு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை வந்துட்டு கடைந்த போது அங்கிருந்து ஆழகால விஷம் வெளிவந்ததுன்னு தெரியும். அப்படி வெளிவந்தா அதுவும் இந்த உலகத்தையே வந்துட்டு அழிக்கக்கூடிய அந்த கொடிய விஷத்துல இருந்து நம்மளை வந்துட்டு எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் சிவபெருமானிடம் போயிட்டு முறையிடுறாங்க. அகிலத்தை காப்பாற்றுவதற்காக ஈசன் அந்த விஷத்தை அருந்துறாரு. அவர் விஷம் அருந்தி இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றிய அந்த ஒரு பொன்னான நேரம் இருக்கின்றது இல்லையாங்க, அந்த நேரம் தான் பிரதோஷ காலம். அந்த நேரத்துல சாதாரணமாக இருந்த அவரோட உடல் நீல நிறமாக மாறிடுச்சு. அதனாலதான் அவரை நீலகண்டனும் நம்ம கூப்பிடுவது வழக்கத்துல இருக்குது. பிரதோஷ காலத்துல சிவபெருமான் அவரோட வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தேவர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக சொல்லப்படுறாரு. ஈசன் ஆனந்த நடனம் ஆடும்போது நந்தி தேவரோட இரு கொம்புகளுக்கு இடையேதான் தேவர்களும் முனிவர்களும் நின்று சிவ தரிசனம் செய்ததா ஒரு ஐதீகமே இருக்கின்றது. அதனாலதான் பிரதோஷம் அன்று நந்தியோட இரு கொம்புகளுக்கு நடுவே நின்று சிவபெருமானை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட குறைகளையும் வேண்டுதல்களையும் நந்தியோட காதுல கூறினால் அது நேரடியாக ஈசனை சென்றடையும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் பச்சரிசி, அருகம்புல், வில்வ இலை, பசும்பால் இதையெல்லாம் வைத்து அபிஷேகம் செய்வாங்க. இந்த வழிபாட்டின் மூலியமா நம்மளுடைய கர்ம வினைகள், பாவங்கள், தோஷங்கள் விலகும். ஒரு சில மாதங்களில் நமக்கு அதிர்ஷ்டவசமா இந்த பிரதோஷம் சனிக்கிழமைகள்ல வரும். அதை சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி வந்திருப்பது சுக்கிர பிரதோஷம். அதுவும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய எந்த ஒரு விரதமா இருந்தாலும் அது கூட சுக்கிர அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்திக்கணும். இப்ப பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறதுனால சுக்கிர பிரதோஷம் என்று அழைப்போம். சிவபெருமானை வணங்கும் போது ஈசனோட அருளும் சுக்கிர பகவானோட அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும். இந்த பிரதோஷத்திற்கான அந்த ஒரு திரியோதசி திதி ஆனது நமக்கு ஜூன் 12ஆம் தேதி மாலை 4:28 தான் நமக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு மறுநாள் சனிக்கிழமை மதியம் 2:12 வரைக்கும் தான் இருக்கின்றது. பிரதோஷ வேலை மாலை நமக்கு 4:30 மணியில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான். அதுவும் நமக்கு மாலை நேரத்துலதான் செய்யணும். ஜூன் 13ஆம் தேதி மதியமே இந்த திரியோதசி முடிஞ்சதுனால நமக்கு ஜூன் 12ஆம் தேதியே வெள்ளிக்கிழமை தான் நமக்கு பிரதோஷமா இருக்கு. அன்றுதான் சிவபெருமானுக்கான பூஜைகள், விரதங்கள் நம்ம செய்யணும். பிரதோஷ காலத்துல மற்ற தெய்வங்களை நம்ம வழிபடுவதை தவிர்த்து சிவ ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே ஈசனுடைய அந்த நடனத்தை காண காத்திருப்பாங்களாம். அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்கு. இந்த 1.5 மணி நேர பிரதோஷ காலத்தில் சிவநாமம் சொல்லி நம்ம சிவ ஆலயத்தை வலம் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் மன உருகி வேண்டுனா வாழ்க்கையில எல்லா விதமான தடைகளும் நீங்கி நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்கும். அப்படிப்பட்ட பிரதோஷ காலத்துல இப்ப இங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில, இல்லைன்னா நீங்க கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களும் உங்களோட வீட்டுல பிரதோஷ வேலை அந்த மாலை ஒரு 4:30 மணியில இருந்து 6 மணி இந்த 1.5 மணி நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க முடிஞ்சா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும், இல்ல நாங்க அப்பதான் கோவில்ல இருப்போம் அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்க வீட்டுக்கு மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல அந்த டைம்ல கூட இந்த பரிகாரத்தை
செஞ்சுக்கலாம். அதுவும் வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில இந்த பரிகாரத்தை வந்துட்டு பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில நமக்கு சுக்கிரஹோரை வந்துட்டு 3 நேரத்துல வரும். காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும், மதியம் வந்துட்டு 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும், அதே போல இரவு வந்து 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வந்துட்டு இருக்கும். இந்த 3 நேரங்களுமே சுக்கிரஹோரை தான் வந்துட்டு நமக்கு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல இங்க சொல்லக்கூடிய இந்த வெள்ளை மொச்சை, அதுவும் இந்த வெள்ளை மொச்சை எதற்காக நம்ம எடுத்துக்கிறோம்னா, வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறனால, சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் இந்த வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம சுக்கிர ஹோரையில வெள்ளை மொச்சையை வந்துட்டு பூஜையில வச்சு பூஜை பண்ணோம்னா, நம்மளது குடும்பத்துல நமக்கே இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கும் சுக்கிர தோஷம், கிரக தோஷம் அப்படி இருந்துச்சுன்னா கூட அதோட தாக்கம் வந்து நமக்கு ஓங்கி விடாம தாங்கி விடுமா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோஷ நிவர்த்தி பொருள் தான் இந்த ஒரு வெள்ளை மொச்சை. அது கூட சிவபெருமானுக்குரிய இந்த பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது அதுவும் முக்கியமான ஒரு பொருள் என்ன? வில்வ இலைகள் தான். பிரதோஷ வேளையில சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் வில்வ இலைகளால் வந்துட்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது தெரிந்தோ தெரியாமலோ நமது வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கும். கிரகதோஷம் அப்படி எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, பிரதோஷ வேளையில வில்வ இலையில நம்ம அர்ச்சனை செய்யும் போது அதோட தாக்கம் வந்துட்டு குறையும். அப்படிப்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த இந்த வில்வ இலையை நம்ம எடுத்துக்கணும். இப்ப நிறைய பேர் வீட்டு பக்கத்துல வில்வ மரம் வந்து இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை வந்து பறிச்சு வச்சுக்கோங்க, ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா நீங்க பூக்கடைகள்ல ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் வந்து ஒரு 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்துட்டு நம்ம வில்வ இலைகளை வந்துட்டு பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவ்வளவுதான் வந்துட்டு நமக்கு பூஜைக்கு வந்துட்டு தேவைப்படுறது. அப்படி வீட்டு பக்கத்துல வில்வ மர இலைகள் வந்து இல்ல அப்படிங்கிறவங்க பிரதோஷ நேரத்துல சிவன் கோவிலுக்கு போங்க. அங்க கண்டிப்பா சிவன் கோவில் வாசல்ல கண்டிப்பா வந்துட்டு இந்த வில்வ இலைகளை பாக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வாங்கிட்டு கோவில்கள்ல வந்துட்டு நம்ம சமர்ப்பிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு சிறிய தட்டுல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த 5 வில்வ இலைகளை எடுத்து பரப்பி வச்சுக்கணும். பிறகு ஒவ்வொரு வில்வ இலைகளின் மீதும் ஒவ்வொன்றாக 5 வெள்ளை மொச்சைகளை அதை வந்து வச்சுக்கணும். அதற்கு நடுவுல 1 ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கணும். அந்த அமைப்பை வந்து அப்படியே நீங்க வச்சுட்டு பூஜை அறையில வச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் சிவபெருமானை நல்லா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுவும் பிரதோஷம் அன்று சிவபெருமானை வணங்கும் போது எந்த விதமான கெடுதல்களாக இருந்தாலும் அது வந்து உங்க பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது. தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களும் தோஷங்களும் நம்ம விட்டு வந்துட்டு விலகி ஓடிடும். அதற்கான விமோசனம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சிவபெருமான் கிட்ட என்ன கோரிக்கை வைத்தாலும் அது கூடிய விரைவில் வந்துட்டு நடக்கும். நடக்காத காரியங்கள் கூட நடக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் வந்துட்டு ஏற்படணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு சிவபெருமான் கிட்ட வந்துட்டு முன்வைக்கலாம். அடுத்து இந்த வெள்ளை முச்சை வந்து எடுத்துக்கிறதுனால சுக்கிர பகவானை நீங்க வேண்டிக்கணும். சுக்கிரனோட பார்வை வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து சுக்கிர திசை அடிச்சுட்டு அப்படின்னா பரம ஏழையா இருக்கிறவங்க கூட பணக்காரராக மாறக்கூடிய ஒரு யோகத்தை வந்துட்டு பெற முடியும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த இந்த ஒரு சுக்கிர பகவானை நீங்க வெள்ளை மொச்சை வைத்து வழிபடும் போது குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்காக வந்துட்டு இந்த சுக்கிர ஓகம் வந்துட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஒருவர் மூலியமா அந்த குடும்பமே வந்துட்டு ஓகோன்னு வந்துட்டு இருக்குமா. நடுவுல இருக்கின்ற அந்த 1 ரூபாய் நாணயம் மகாலட்சுமி தாயாரை வந்துட்டு குறிக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மனசார மகாலட்சுமி தாயாரையும் பிரார்த்தனை வந்துட்டு பண்ணிக்கோங்க. பொன் பொருள் இது எல்லாத்துக்குமே அதிபதியா இருக்கக்கூடியவர்னா அது மகாலட்சுமி தாயார் தான். இந்த மாதிரி ஒரே நேரத்துல சிவபெருமான், சுக்கிர பகவான், மகாலட்சுமி தாயார் இவங்க 3 பேரையும் ஒரே இடத்துல அமர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த அமைப்பு. இதை வந்துட்டு நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை அப்படியே பூஜை அறையில வச்சிடுங்க. மறுநாள் காலையில நீங்க சனிக்கிழமை அன்று வந்துட்டு அந்த வெள்ளை மொச்சையை வந்து எடுத்து குருவிகளுக்கு வந்துட்டு தானமா வச்சிடுங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை வந்து அப்படியே நீங்க பூஜை அறையிலேயே வச்சிடுங்க. அதை வந்துட்டு அடுத்த அந்த வில்வ இலைகளை வந்துட்டு எடுத்துட்டு கால்படாத இடத்துல வந்துட்டு நீர்நிலைகளிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு செடிக்கடியில வந்துட்டு போட்டுடுங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்லதே வந்துட்டு நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.